How I went from this to this. ஸோ நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவுட் டு கெயின் வெயிட்னு யூடியூப்ல சர்ச் பண்ணேன். உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓகே, இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். சரி, ஓகே, நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து ட்ரை பண்ணேன். என்னோட வீடியோஸ்லேயும் அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஷேக் குடிச்சப்பறம் எனக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ப்ராப்பராகவும் டைஜஸ்ட் ஆகல. என்னடா அது நம்மளுக்கு மட்டும் எதுவும் செட் ஆக மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆயுர்வேதம் சம்மந்தமாக எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ ஆயுர்வேதத்தில் ஸ்ட்ரிக்டாக வந்து மில்க் கூட எந்த ஒரு ஃப்ரூட்டும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, மில்கை சுத்தமாக தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக அந்த கோகனட் மில்க் சேர்த்து பார்த்தேன். இது குடிச்சதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லை. டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற மாதிரி வெயிட் கெயின் ஷேக் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப டைஜஷன் ஈஸியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக எதுவுமே இல்லைன்னா அது நீங்கள் பாலே சேர்த்து குடிக்கலாம். சப்போஸ் ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை அன்ஈஸியாகவும் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே நிறுத்துருங்க, அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக கோகனட் மில்க் சேர்த்து குடிச்சு பாருங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா இந்த அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் பேக்கெட் பாலுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அது ஈஸியாக வந்து நீங்கள் காய்ச்சி ஈஸியாக வந்து மில்க் ஷேக்கில் எடுத்துக்கலாம். பட் இதுதான் வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தலைவா, ஃபிட்னஸில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சில விஷயம் மெனக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இந்த மில்க் போட்டு குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஈஸியாக அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவ் கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்காக டைம் ஒதுக்கி கொஞ்சம் பண்ணாதான் நம்மளால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருமே சில பேருக்கு ஈஸியாக அமைஞ்சிடும், சரியா? ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சென்சிட்டிவ் கட்டாக இருக்குல்ல, எதுவுமே ஒத்துக்காதுல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க.